வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் அரிசி பச்சரிசியில் வந்து நம்ம கொழுக்கட்டை சாஃப்டாக செய்ய போகிறோம், விரிசல் இல்லாமல். அது எப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே வந்து மாவு வந்து ரேஷன் அரிசியில் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பெரிய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அது வந்து நல்லா வந்து நம்ம நிழலில் காய வச்ச அரிசி தான். இதை ரெடிமேடாக நான் வந்து பண்ணி ரெடி பண்ண எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். மேலே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி வந்து மேலே போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். மூடி வச்சது பிறகு வேர்க்கடலை வந்து நல்லா ஒரு கப் எடுத்துக்கிறேன், 150 கிராம். அதை நல்லா வறுத்துட்டு 150 கிராம் வெல்லம் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டும் சம அளவு போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மேலே தெளிச்சிட்டு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா பிசைந்துக்கலாங்க. பிசைந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக நைஸாக அல்வா மாதிரி இருக்காங்க. இந்த கொழக்கட்டை நம்மளுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்காது, விரிசலும் இருக்காது. பாருங்கள், பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு மேலே கூட போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி உருண்டை பண்ணி ஒரு மைக்கா கவரை வச்சு கவரில் வந்து அதுக்கு மேலே வந்து தட்டிட்டு மேலே இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அப்படி அகலப்படுத்திட்டு நல்லா மடித்து இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி போட்டு மேலே இட்லி மூடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கொழுக்கட்டையாக அந்த மாதிரி செய்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வெந்து இருக்கிற மாவு தான், அவ்வளோ நேரம் வேக தேவையில்லை, 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரேஷன் அரிசியில் செய்த மாதிரி இருக்காது, விரிசலும் விடாது. நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கொழுக்கட்டை பாருங்கள் ரெடி ஆகிடுது. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக செய்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆவியில் வச்சு நம்ம 5 நிமிஷத்தில் செய்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.